ஹாய் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, வேலூர்னாலே ஃபேமஸ் கோட்டை மட்டும் இல்லைங்க. இந்த அம்மா பிரியாணி தான். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம, ஒரே இடத்துல அதே ருசியோட இயங்கிட்டு இருக்க ஒரு லெஜெண்டரி ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடைக்குள்ள போறதே ஒரு தனி சாகசம் தான் சொல்லலாம். இங்க இருக்க ஸ்டெப்ஸ் பாருங்க, எவ்வளோ குறுகலா இருக்குன்ட்டு. அட் எ டைம்ல ஒருத்தர் மேல ஏறினா, இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா டிராஃபிக் ஜாம் தான் ஆயிரும். இந்த ஸ்டெப்ஸ்ல மேலே ஏறி போறதே ஒரு சிரமமா இருக்கும். ஆனா, இந்த கஷ்டத்துலயும் தாண்டி மக்கள் கூட்டம் அலமோதுதுன்னா, அப்போ இங்க சரக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, கம கம கமன்னு பிரியாணி வாசம் தான் அள்ளுது. ஆனா உட்கார தான் பார்த்தீங்கன்னா, இங்க இடம் கிடைக்கிறது ரொம்பவே டாஸ்க்கு. ஏன்னா, அவ்வளோ கூட்டம் இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே கூட்டம் இருந்துட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நெறைய பேர் சாப்பிட்டு சீக்கிரமாவும் கிளம்புவாங்க. ஏன்னா, இங்க பிரியாணி அளவு பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் வைப்பாங்க. அதெல்லாம் சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பிருவாங்க. இடம் காலியாயிட்டே இருக்கும். மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ, எப்பா சாமின்ட்டு ஒரு சீட்டு கிடைச்சா போதும்ன்னு தேடி அலைஞ்சு ஒரு வழியா நாங்க இடத்த பிடிச்சுட்டோம். அந்த காலத்து வைப் பார்த்தீங்கன்னா, இன்னமும் குறையாம அப்படியே இருக்கு. ஸோ, ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்தாச்சு. வெல்லூர் ஸ்டைல்னாலே பார்த்தீங்கன்னா, அந்த ஜீரக சம்பா அரிசி பிரியாணி தான். இங்க மெனுவில் பெருசா பார்த்தீங்கன்னா, குழப்பத்துக்கு வேலையே இல்ல. சிக்கன், மட்டன், குஷ்கா அவ்வளோதாங்க இருக்குமே. சைட் டிஷ்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா, பிரியாணி மேல தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பிரியாணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுட சுட தான் வந்துட்டே இருக்கும். அட் த சேம் டைம் காலியாயிட்டே இருக்கும். காலியாக காலியாக டப்பரா செட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்துட்டே இருக்கும். இங்க மட்டன் பிரியாணி பார்த்தா, மத்த கடைய கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் கம்மி தான். சின்ன பிளேட் தான் குடுப்பாங்க. கொஞ்சமா இருந்தாலும், ஆனா ருசி பார்த்தா சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்கு. கறியெல்லாம் நல்லா வெந்து, அந்த மசாலா உள்ள இறங்கி வேற லெவல்ல டேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். மட்டன் பிரியாணி ரூ. 200க்கு சேல் பண்றாங்க. கூடவே ரூ. 10க்கு பார்த்தீங்கன்னா முட்டை. சிம்பிளான மெனுவா இருந்தாலும் டேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. நீங்க வேலூர் பக்கம் வந்தா மறக்காம இந்த 40 வருஷம் பழமையான அம்மா பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க எப்பலாம் நான் வேலூர் வரேனோ கண்டிப்பா இந்த பிளேஸ் சாப்பிடாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஸோ அடிக்கடி நான் வேலூருக்கு வருவேன். கண்டிப்பா இந்த பிளேஸ் சாப்பிட்டு போவேன். வேலூர்ல எவ்வளோ ஃபேமஸான எவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டல் இருந்தா கூட இந்த அம்மா பிரியாணியுடைய பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது. இடம் சின்னதா இருந்தாலும் டேஸ்ட் பெருசா இருக்கு. ஸோ பீஸ்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. ஸோ நம்ம ஃபுட் ப்ளாகர்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு இந்த சைடு ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம். இந்த ரிவ்யூலாம் கிடையாது. ஜஸ்ட் நான் போன இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். நம்ம ஃபுட் வ்ளாகர் அப்புறம் ஃபுட்டுக்கு ரிவ்யூ காசு வாங்கிட்டுலாம் ரிவ்யூ பண்ணுவோம். இல்ல ரிவ்யூ பண்ணுவோம். அது மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு தனியா நிறைய சேனல்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஜஸ்ட் அந்த இடத்துக்கு நான் போனேன். அந்த இடத்த கொஞ்சம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எனக்கு பிடிச்ச அம்மா பிரியாணி ஹோட்டல். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின மட்டன் பிரியாணியும் அப்புறம் ஒரு முட்டைக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 210 பே பண்ணிட்டு வந்தோம். ஸோ இங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா ஆர்டர் உடனே வந்துரும். இங்க பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, ஒரு சீட் கிடைக்கணும். சீட் கிடைக்கிறது அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் உட்கார மாரி இருக்கும். வந்த உடனே உட்கார மாரிலாம் இருக்காது. சம்டைம்ஸ் தான் அந்த மாரி இடம் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா, அங்க சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வேற கஷ்டம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ்ல ஏறி இறங்குறது. ரொம்ப குறுகலா தான் இருக்கும். அட் எ டைம்ல ஒண்ணு ஏற முடியும், இல்ல இறங்க முடியும். 2 பேருமே அட் எ டைம் பண்ண முடியாது. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்ல அந்த பிரியாணி எடுக்கிறப்போ ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா? தட்டிட்டே இருப்பாங்க. அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அது கேட்குறப்பவே அப்படியே காதுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும். பிரியாணி கடையினாலே அந்த டப்ரா செட்ல தட்ட தட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஃபீல் ஒரு விதமான ஒரு ஃபீல குடுக்கும். அது நல்லாவே இருக்கும். அத கேட்டுட்டே சாப்பிட்றப்போ பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. நிஜமாவே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடுக்குது. இப்ப வேலூர்ல இந்த ஹோட்டலுக்கு இந்த அம்மா பிரியாணி ஹோட்டலுக்கு யாராச்சும் போயிருந்து சாப்பிட்டுருக்கீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ். டாடா, பாய்.